ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஒரு மல்டிமீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம கடைக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சாமானில் எவ்வளோ பவர் வருது, அது என்னத்துக்கு யூஸ் பண்ணலாங்கிறத செக் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்குமே போய் இந்த மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. மல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணுறத கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதில் ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. அப்புறம் மீட்டர் இருக்கு. மீட்டரில் இதுக்கு பின்னாடி வந்து செல்லு போட்டுக்கலாம். இந்த செல்லு வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். இந்த செல்லு வந்து செல்லு போட்டுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். இது ஆஃபு, இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ நமக்கு தேவையான பேசிக் நம்ம என்ன அளக்க போகிறோம்னா, நமக்கு எவ்வளோ கரண்ட் வருது, அது என்ன எவ்வளோ வோல்ட் வந்து வெளில வருதுன்னு செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து எதை அளக்க போகிறோம், எதில் அளக்க போகிறோங்கிறது ஃபஸ்ட் தெரியும். நம்ம வந்து கரண்ட் அளக்க போகிறோமா, கரண்ட்டுங்கிறது வந்து ஏசி, பேட்ரி, நம்ம கார் பேட்ரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை அளக்க போகிறோம். அது வந்து டிசி. நம்ம ஏசினா ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்லுவாங்க. டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட். நம்ம பேட்ரி மூலயமா வரக்கூடிய கரண்ட் எல்லாமே டிசியில் தான் வரும். இதை அளக்கணும்னா இந்த சைடு நம்ம வச்சுக்கணும். கரண்ட் அளக்க போகிறோம், வீட்டு கரண்ட்லாம் அளக்க போகிறோம் அப்படின்னா இதில் வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 வாட்ஸ் வந்து பேட்ரி, 12 வாட்ஸ் பேட்டரியை வந்து அளக்க போகிறோம் அப்படின்னா இந்த 20 வாட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த காமனில் கொடுக்கணும். அதாவது மைனஸு எர்த்துன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம இந்த காமனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே கொடுக்குறாங்களா, வோல்ட்டு, ஓமு, ஆம்பியரு, இதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு இந்த சென்டரில் இது பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் கவனிக்க வேண்டியது முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம எவ்வளோ வாட்ஸ் வந்து வரக்கூடிய பொருளை அளக்குறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு 12 வாட்ஸ் பேட்டரியை வந்து அளக்க போகிறோம் அப்படின்னா மினிமம் இந்த 20 வாட்ஸ்க்காவது இதை வந்து வைக்கணும். ஒருவேளை நம்ம மாற்றி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 20 வாட்ஸ் வந்து 12 வாட்ஸ் அளக்கிறத வைக்கலாம். நமக்கு தெரியாமல் நம்ம அளக்க போகிற பேட்டரி வந்து 24 வாட்ஸு, 24க்கு மேலே வரக்கூடிய வாட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 20 வச்சோம் அப்படின்னா இந்த மீட்ரு வந்து அடி வாங்கிடும். இந்த மீட்ரு வந்து வீணாக போயிடும். அதுக்காக நம்ம 200ல் வைக்கணும். இப்போ நம்ம 200ல் வச்சு 12 வாட்ஸ் பேட்டரி அளந்தா கூட நமக்கு ரீடிங் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி கொஞ்சம் அன்ஈவனாக காட்டும். அதனால் அது நியர்பை இருக்கிறத வச்சு அளந்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக காட்டும். இப்போ நம்ம 20ல் வச்சுக்கலாம். ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். நம்ம பேட்டரி வச்சுருப்போம்ல, அதை அளக்கிறதுக்கு. இது வந்து ஓம்ஸ்னால் தெரியும், நம்ம மின் தடைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மின் தடை ஏற்படுத்துதுன்னு அளக்கிறதுக்கு. இது ஆம்பியர் அளக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. மிஷினை வந்து ஆன் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு 12 வோல்ட் பேட்டரி வந்து அளக்க போகிறோம். இது நம்ம கையில் வந்து 12 வோல்ட் பேட்டரி. நமக்கு தெரியுங்க இது 12 வோல்ட் பேட்டரி தான் அப்படின்ட்டு. ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அளக்கக்கூடிய ரீடிங் வந்து எப்பயுமே நம்ம இந்த மீட்டரில் வைக்கிறோன்னா நம்ம அளக்கக்கூடிய இதோட அதிகமாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்கு ஒன்று அதை அளக்கக்கூடியதோட கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா இந்த மீட்ரு வந்து ஃபால்ட்டாக போயிடும். அது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது இந்த மீட்ரு வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் இது வந்து 12 வோல்ட்டுன்னு தெரியும், அதனால நான் 20ல் வச்சு அளந்தேன்னா எனக்கு வந்து ரீடிங் காட்டுங்க. அதில் இப்போ பாருங்கள், இதில் 0 காட்டுது. நம்ம அதே மாதிரி இந்த மைனஸு ப்ளஸ்ஸை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். மாற்றி வச்சாலும் மீட்ரு வீணாக போயிடும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இது மைனஸு, நம்ம மைனஸ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள், அதில் இது வந்து ஆக்சுவலி 12 வோல்ட்டு, 8 வோல்ட்டு தான் வந்து இப்போ வருது கரண்ட். அப்போ இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கணும். நம்ம கடைக்கு வந்து பேட்டரி வந்து வீக்காக இருக்குது. இப்போ இதுவே இது நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு 24 வோல்ட் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 20ல் வச்சு அளந்தோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம 200ல் வச்சு தான் அளக்கணும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆல்டர்னேட் கரண்ட் அளக்கிறதுக்கு, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டு கரண்ட் அளக்கிறதுக்கு நம்ம இந்த சைடு வச்சு தான் அளக்கணும், ரைட் சைடு வச்சு தான் அளக்கணும். நம்ம வீட்டுக்கு தெரியும் 230 வோல்ட் வந்து கரண்ட் வருங்க. நம்ம 200ல் வச்சு அளந்தோம்னா இந்த மீட்ரு வந்து அடி வாங்கிடும். அதனால 750ல் வச்சு அளக்கணும். 750 வச்சு அளந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக காட்டணும். அதனால இந்த மீட்ரு வாங்குறவங்க இதை முதல்ல தெரிஞ்சுங்க. பேசிக்காக நம்ம என்ன அளக்க போகிறோம், அதில் எவ்வளோ கரண்ட் வரும்னு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீட்டரில் வச்சு அளக்கணும்.
அதே மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ல கரண்ட் நீங்கள் அளக்கும் போது மாற்றி வச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது. எந்த சைடு வச்சாலும் நீங்கள் ப்ளக்கை எப்படி சொன்னாலும் வந்து கரண்ட் எரிய தான் போகுது. அதே நீங்கள் பேட்டரி கரண்ட் டைரக்ட் கரண்ட் அளக்கும் போது இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சிங்க அப்படின்னாலும் இந்த மீட்ரு போயிடும். இந்த மீட்ரு வந்து அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் வாங்குறது. அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை வச்சு அளக்கணும். இப்போ நம்ம இந்த பேட்டரியில் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ கரண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் வந்து அளந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து இன்னொரு செட்டிங்ஸ் வந்து கீழே பாருங்கள். இது வந்து பீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது சவுண்டு வரும். சவுண்டுனா நம்ம ஒரு கண்டினியூட்டி இருக்கா, நம்ம ஒரு ஒயர் எடுக்கிறோம், அந்த ஒயர் வந்து இடையில எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை ப்ளஸ் பண்ணுவோம். இந்த ஒயரோட ஒரு முனையிலையும் இதை ஒரு ஒயரோட ஒரு முனையிலையும் வச்சோம் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து சவுண்டு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் சவுண்டு வருதுமா? இல்லை நம்ம கேட்குங்க. இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஒயர் வந்து எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ். ஓம்ஸ் அளக்கிறது இங்கே இருக்குது. நமக்கு ஓம்ஸ்லாம் இங்கே கடையில் அளக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஓம்ஸுங்கிறது மின்தடை, எவ்வளோ மின்தடை அதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இதில் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே நம்ம என்ன பொருள் அளக்க போகிறோமோ அதோட ரீடிங் இதில் வைக்கக்கூடிய ரீடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மிஷின் வந்து தாங்கும். இதனால் இந்த மிஷின் வந்து பீஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினை பற்றினா எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலு. இது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை கேட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த நியூஸ் புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.